ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம விஜயோட குழந்தைக்கு 5 வயசு ஆக போகுது. 5வது பர்த்டே கொண்டாடுறதுக்காக நம்ம விஜய் வந்து அவங்க பேபியை குளிப்பாட்டி அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, இங்கே பாருடா தங்கம், உனக்கு இன்னைக்கு பர்த்டே, எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ கீழே இறங்கி வராங்க. இவங்கள பார்த்து தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா விஜய், உன் பொண்ணை நீயே குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பாட்டி, என் பிள்ளைய நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா விஜய், என்னதான் இருந்தாலும் அது கூட டெய்லியும் நீயே தான் பார்த்துக்கணுமா? ஒரு நாள் கூட எங்ககிட்ட உன் குழந்தைய விடவே மாட்டேங்கிற. குளிக்க வைக்கிறதுக்காக இருக்கட்டும் சரி, மற்ற எல்லாத்துக்குமே நீ தானே அந்த குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பாட்டி, நான் தான் பண்ணணும். என் குழந்தைக்கு நான் எல்லாம் அதாவது ரொம்ப சந்தோஷமாக தானே பண்ணுறேன். அவளுக்கு நான் ஒவ்வொரு வேலையுமே பண்ணி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும். சரிங்க பாட்டி, டைம் ஆகிடுச்சு, நம்ம கேக் வெட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயோட குழந்த கேக் கேக் அப்படின்னு சொல்லிட்டு, ஹை கேக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குஷியாக இருக்காங்க. இதை பார்த்து நம்ம விஜயுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போது கேக் கட்டிங் எல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் பாட்டியும் விஜய்கிட்ட, ஏன்பா விஜய், 5 வருஷம் ஆகுதுப்பா காவேரி இறந்து போய் கூட, ஏன்பா ஏன்பா நீ இப்போ தனிமையாகவே இருக்க, குழந்தைக்காகவாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோடான்னு. இல்லை சித்தி கொடுமை அது இதுன்னு என்னென்னமோ பேசினேன். ஏன்பா எங்களுக்கு அப்புறம் உன்னை யாருப்பா பார்த்துப்பா, நான் சொல்கிறத கேளுப்பா. நம்ம சொந்தக்கார பொண்ணுங்களே ஒரு பொண்ணுங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அதில் உனக்கு ஏற்ற பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு இந்த பாட்டியோட விருப்பத்தை தடை செய்யாதப்பா ப்ளீஸ்ப்பா. அப்போ தானே எங்களுக்குமே மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து எப்படியாவது விஜயோட மனசை மாற்றிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் 5 வருஷம் ஆகுதுன்னாலுமே கண்டிப்பாக காவிரியோட நினப்பு நம்ம விஜய் மனசை விட்டு போகலன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள் பாட்டி, எனக்கு என் குழந்தை இருக்கா பாட்டி, அவளை நான் பார்த்துக்கிட்டே நான் என் காலத்தை ஓட்டிடுவேன். என்ன அதுக்கப்புறம் அவள் பார்த்துக்க போகிறா, என்ன விட்டுடுவா போகிறா, எனக்காக அவள் இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா, என்னதான் நீ அப்படி சொன்னாலுமே உனக்குன்னு ஒரு துணை வேணும்ப்பா. நான் சொல்கிறத கேளுப்பா. போதும் நிறுத்துங்க பாட்டி, கல்யாண விஷயமா எதுவுமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி வந்து நம்ம சாரதா கிட்ட, ஏமா நான் வேலைக்கு போகணும், சீக்கிரமாகவே சமைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போகாதடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இன்னைக்கு உன் பிள்ளையோட 5வது வருஷம் பிறந்த நாள்ரி. நான் வருஷம் அவள் பிறந்த அன்னைக்கு ஒவ்வொரு வருஷத்துக்குமே கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதாவது அந்த குழந்தைய நினச்சி நான் அர்ச்சனை பண்ணிட்டு வருவேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. காவேரிக்கு இருந்துட்டு, என்னம்மா என்ன ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்ட போல, ஏன் இன்னைக்கு நான் வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போனால் தானே ஏதாவது சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு காவேரி, அதெல்லாம் நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது காவேரி ஃபேமிலியில் எல்லாருமே சென்னையில் தான் இருக்காங்க. ஏன்னா காவேரி வேலை விஷயமா தான் சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. இப்போது எல்லாருமே சென்னையில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு தான் போகிறாங்க. இப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜயுமே அதே கோவிலுக்கு தான் அவங்க குடும்பத்தோடு வராங்க. அதாவது விஜயோட குழந்தைக்கு அதாவது அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காக. இப்போது 2 ஃபேமிலியுமே ஒரே அடியாக தான் அந்த கோவிலுக்கு வராங்க. ஒரு சைடு இங்கே காவேரியோட குடும்பம் கோவிலில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இப்போது நம்ம விஜயோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே குழந்தையோட இப்போது சாமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு பாப்பா, சாமியை நல்லா கும்பிட்டுருக்கோ சரியா, அது மட்டும் இல்லாமல் நீ ஸ்கூல் போகிறல்ல, நல்லா படிக்கணும், நீ வந்து கலெக்டராக தான் ஆகணும், அதான் இந்த அப்பாவோட ஆசை, உன்னுடைய ஆசையும் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் டேடி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து அவங்க குழந்தைக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, வீகா தரணி அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருப்பாங்க. அதாவது சுருக்கு வீகா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் வந்து அவங்க குழந்தைய கூப்பிடுவாங்க. சரிம்மா நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க டேடி, கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே உட்காரலாம், இங்கே அதாவது நம்ம அடிக்கடிக்கு கோவிலுக்கு வரப்போலாம். நான் ஒன்று ரியலைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த கோவிலுக்கு வந்தாவே ஒரு மாதிரி அமைதியான மனநிலைமைக்கு போகிற மாதிரி இருக்குது, ரொம்பவே சாந்தமாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த குழந்தை ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கு. ஐஸ்கிரீமை பார்த்தோம், டேடி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம விஜய் வந்து குழந்தைய கூட்டிக்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக போகிறாங்க.
இப்போது இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, "ஏங்க 5 வருஷமா இவனோட மனசை மாற்றலான்னா கூட நம்மளால் முடியலையேங்க, எப்படிங்க இவன் மனசை மாற்றுறது?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் நம்ம தாத்தா இருந்துட்டு, "இங்கே பாரு கல்யாணி, நீ கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் விஜய்க்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் காவேரி மேலே உயிராக இருக்கான். அதான் அவன் எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாம், எனக்கு காவேரி மட்டுமே போதும், அவளோட நினப்பிலே நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணி அவனோட மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத கல்யாணி" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம காவேரி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறத எங்கள் சாரதா நம்ம பாட்டிமா பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏங்க அங்கே பாருங்களேன், அந்த சாரதா குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இங்கே வந்திருக்காங்க சாமி கும்பிட்றதுக்காக. இப்போ மட்டும் இவங்கள விஜய் பார்த்துட்டான் அப்படின்னா பெரிய பிரச்சனையாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தாவுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாரு கல்யாணி, இத்தனை வருஷமாக நம்ம அவனை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் அவன் கல்யாணமே பண்ணிக்கவே முடியாதுன்ற ஒரு முடிவில் நல்லா அதாவது தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துட்டான். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பேசாமல் காவேரி கூடவே விஜய் ஒன்று சேர்ந்து வாழட்டுமே கல்யாணி. ஏன் நீ இப்படி அவங்க 2 பேருமே பிரித்து வச்சு அந்த அந்த பாவத்தெல்லாம் நீ ஏன் மடியில் கட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் எதுக்காக பிரித்து வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? விஜயும் விஜயோட குழந்தையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா வேறு என்னங்க பண்ண முடியும்? அது அவங்க உயிரோடு இருக்கணுன்றதுனால தான் அவங்க 2 பேருமே பிரித்து வச்சுருக்கேன். மற்றபடி எனக்கு என்னங்க ஆசை, அவங்க 2 பேரையும் பிரித்து விஜயை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நம்ம உடனே விஜயை கூட்டிகிட்டு நம்ம உடனே கிளம்பி ஆகணுங்க. காவேரி மட்டும் விஜயோட கண்ணில் பட்டுட்டா அப்படின்னா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தா இருந்துட்டு, "என்னமோ பண்ணி தொலை, நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம விஜய் குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இப்படி கூட்டிகிட்டு வரவும் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம காவேரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுது. கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு பார்க்குறாங்க, அது காவேரியா இல்லை வேறு யாராவதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இப்போது நம்ம விஜய் ரொம்பவே வேகமாக ஓடி போயிட்டு, "காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காவேரி இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி யாரையோ பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. யார் இவங்க நம்மளை பார்த்து காவேரின்றாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ விஜய் இருந்துட்டு, "என்ன காவேரி, என்னை பார்த்துமே உனக்கு பேசணும்னு தோணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சாரதா அதுக்கப்புறம் கங்கான்னு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "விஜய் தம்பி, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னத்த என்ன சொல்கிறீங்க, நான் உயிரோடு தான் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகலையே" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இங்கே நம்ம பாட்டிம்மா சொன்ன எல்லாத்தையுமே இங்கே சாரதா சொல்கிறாங்க. "இல்லை தம்பி, நீங்கள் உயிர் பொழைக்கவே மாட்டீங்க, ஏதோ மிஷின் வச்சுருக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, அதை எடுத்துட்டா உங்களோட மூச்சு நின்று போகும் அப்படின்ற மாதிரி தானே உங்கள் பாட்டி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட்டில் காவேரிக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் உயிரே பொழைக்க மாட்டீங்க, தயவு செஞ்சு விஜயோட குழந்தைய மட்டும் எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க, விஜயோட ஞாபகமாக நாங்கள் அந்த குழந்தைய வளர்த்துக்குறோம்" அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி எங்களை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ உயிரோடு தான் இருக்கீங்க, நீங்கள் செத்துட்டதா தானே எங்ககிட்ட அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒட்டுமொத்த விஷயத்தையும் சொல்லவும் இதை கேட்ட நம்ம விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்னத்தை சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இது எல்லாமே பாட்டியோட வேலை தானா? காவேரியும் என்னையும் பிரிக்கணும்னு நினச்சிருக்காங்க, காவேரிக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றத காரணமாக காட்டி அப்போது பாட்டி தான் எங்கள் 2 பேருமே இத்தனை வருஷமாக பிரித்து வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போது காவேரிக்கு என்ன ஞாபகம் இருக்காதா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி இருந்துட்டு, "அம்மா யாரம்மா இவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, "இங்கே பாரு காவேரி, நான் தான் உன் புருஷன், ஆக்சிடெண்ட்டில் அதாவது நான் உன் புருஷன், உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்றத நீ மறந்துட்ட, அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு குழந்தை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம காவேரியால் ஏற்றுக்கவே முடியல. "என்ன சொல்கிறீங்க நீங்கள், திருப்புன்னு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, அது 5 வயசில் குழந்தை இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க, என்ன இதெல்லாம், இங்கே பாருங்கள் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, அம்மா யாரும்மா இவர்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்கே விஜயை விட்டு விலகி போகவும் நம்ம விஜய்க்கு ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. "அத்தை என்ன அத்தை இதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு
தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி, எல்லாத்தையுமே நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், சென்னையில் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸுமே சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. பாட்டிமா நினைக்கிறாங்க, முடிஞ்சு அவ்வளோதான், விஜய் இனிமே நமக்கு இல்லை, நம்ம கிட்ட பேசக்கூட மாட்டான், வீட்டை விட்டு கிளம்புனாலும் கிளம்பிடுவான், ஏற்கனவே இப்படி தானே ஆச்சு. ஐயோ, அவன் உயிரையும் அவன் வாழ்க்கையும் காப்பாற்றுறது தான் நினச்சி அவன் காவேரி கிட்ட இருந்து அவனை நம்ம பிரித்து வச்சோம். இன்னைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சே, என்ன முடிவெடுக்க போகிறானோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்படியே கதறி கதறி இங்கே நம்ம தாத்தா கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. கல்யாணி, நீ இப்போ அழுது என்ன பிரயோஜனம் சொல்லு. இப்போது விஜய் வந்து காவேரி உயிரோடு இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டான். என்ன ஒன்று, இன்னும் காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே திரும்ப வரலை. அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் வாழ்வாங்க. அவங்களுக்கு எதிரில் எத்தனை பிரச்சனை, ஏன் அந்த பசுபதி எவ்வளோ பெரிய பிரச்சனை தந்தாலுமே விஜய் சமாளிப்பான். விஜய் வந்து காவேரி விட்டு இருக்கவே முடியாதுன்றத அவன் 5 வருஷத்தில் உனக்கு நிரூபிச்சிட்டான்ல. அவரோட நினப்புல கூட நான் வாழ்வேனே தவிர இன்னொரு கல்யாணத்தை நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன்ற மாதிரி தானே விஜய் சொன்னான். அப்போ அவங்க 2 பேருமே எந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக நேசிச்சிருந்தா இப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக விஜய் இருந்திருப்பான். அப்படி எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் விஷயத்த சொல்லி நீ காவேரியையும் விஜயையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கணும். ஆனால் நீ அப்படி பண்ணல. கண்டிப்பாக இப்போது விஜய் கடுமையான ஒரு முடிவை தான் எடுக்க போகிறான், நம்மளை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இங்கே பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், காவேரி நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக காவேரிக்கு எல்லா பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வரும், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா இவர் அத்தனைலாம் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் நான் அவரோட ஒய்ஃப்னு சொல்கிறாரு, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கவும், கங்கா இருந்துட்டு, ஏய் காவேரி வா நம்ம அங்கே போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அக்கா எனக்கா நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலக்கா, யோசிச்சு பார்த்தா தலை வலிக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி நீ எதுவுமே யோசிக்காது காவேரி, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீ போயிட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து ஒரு வழியாக இங்கே நம்ம காவேரியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை என்னென்னமோ நடந்து போச்சு, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 5 வருஷம் போயிடுச்சு, பாப்பா எப்படி வளர்ந்துருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாப்பாவை பார்க்குறாங்க. வீக்கா தரணியை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரையுமே சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாடி நீ நல்லா இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக அழுகையாக வருது. குழந்தைய அப்படியே அணைச்சிக்கிறாங்க. இத்தனை வருஷமாக உன்னை பார்க்காமே இருந்தேன், ஒவ்வொரு பிறந்த நாளுக்குமே நான் கோவிலுக்கு வந்து உன்னுடைய நினப்பை வச்சுக்கிட்டு உனக்கு அர்ச்சனைலாம் பண்ணுவேம்மா அப்படின்றலாம் சொல்லி அழுகுறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, உங்கள் பாட்டி காவேரியையும் உங்களையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் இறந்து போயிட்டு தான் கொஞ்சம் கூட வாய் கூசாமல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட காவேரி இறந்து போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த கடவுளுக்கு கூட அடுக்காது விஜய் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு, அத்தை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதை விட சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்தில் எனக்கு என்ன இருக்க போகுது, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் காவேரியும் மற்றவங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, எங்கள் வீட்டில் உள்ளவங்கள கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சுட்டு நான் வரேன் அத்தை, கண்டிப்பாக காவேரிக்கு பழச எல்லாத்தையுமே ஞாபகம் படுத்திடலாம், டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கண்டிப்பாக காவேரியை பல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இத்தனை நாளாக நம்ம விஜய் வந்து இறந்து போயிட்டதாக தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க நம்ம சாரதா. இப்போது விஜய் உயிரோடு இருக்கிறத நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது விஜய் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் முன்னாடி நிற்கிறாங்க. குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ராதா கிட்ட, சித்தி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாவை நீங்கள் அங்கே கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுங்க, நான் அது வரைக்கும் தாத்தா பாட்டிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அது வந்து இங்கே பாருங்கள் சித்தி, பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே ராதாவுமே வாமா தரணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது இங்கே தாத்தாவும் பாட்டியும் அப்படியே கீழே தலையை அதாவது தலையை வலையை போட்டுக்கிட்டு கீழே தரையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, என்ன பாட்டி, என்ன
என் முகத்த பார்க்கறதுக்கு உங்களால முடியலையா? கண்டிப்பா முடியாது. எந்த அளவுக்கு நீங்க பொய் சொல்லியிருக்கீங்க. நான் இறந்து போயிட்டதா உங்ககிட்ட வாய் கூசாம பொய் சொல்லியிருக்கீங்க. ஏன் காவேரி நான் அங்க இறந்து போயிட்டதா என்கிட்ட கூசாம பொய் சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா பாட்டி? இந்த 5 வருஷத்துல காவேரி நெனப்புல இருந்து என்னால வெளிய வரவே முடியல. ஏன் லைஃப் லாங் கண்டிப்பா என்னால வரவும் முடியாது. அவ இறந்தத என்னால ஏத்துக்கவே முடியல தெரியுமா? அவ கண்டிப்பா என்ன விட்டுட்டு போயிருக்க மாட்டாள்ன்னு சொல்லிட்டு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் என் தாத்தாவும் பாட்டியும் சொல்றாங்க, இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா நீங்க இவ்ளோ கேவலமா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தா இருந்துட்டு, அது வந்துப்பா விஜய், போதும் தாத்தா, நீங்க எதுவுமே பேசவே பேசாதீங்க. நீங்களும் பாட்டி கூட உடந்தையா இருந்து இப்படியெல்லாம் செஞ்சு எனக்கு எதிரா நீங்க நடந்துக்கிட்டீங்கல்ல. என்னையும் என் குழந்தையையும் காவேரிக்கிட்டேருந்து பிரிச்சுட்டீங்களே. ஒரு குழந்த, அதுவும் சிசு தாய்கிட்டேருந்து பிரிச்சிருக்கீங்க. எங்கள் 2 பேரையும் பிரிச்சதுக்கு நீங்கள் அனுபவிப்பீங்க. நான் இனிமே உங்கள் கூட இருக்கவே மாட்டேன். உங்கள் சொத்து சுகம்னு எனக்கு எதுவுமே வேண்டாம் பாட்டி. நான் என் காவேரி தேடி போகிறேன். என் காவேரி கூடவே இருக்க போகிறேன். அவளுக்கு சீக்கிரமாக பழைய ஞாபகத்தை எல்லாத்தையுமே வர வைப்பேன் பாட்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே பாட்டிமாக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. விஜய், அப்படி மட்டும் பண்ணிடாதப்பா. நீ எங்களை விட்டுட்டு போயிடாதப்பா. ப்ளீஸ்ப்பா, உன் காலில் கூட விழுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க பாட்டி, காலில் விழுறேன் அங்கே விழுறேன்னு சொல்லிட்டு என் மனசை மாற்றணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அப்படி மாறவே மாறாது. இந்த 5 வருஷமாக எப்படியெல்லாம் நான் காவேரி நினச்சி உருகி உருகி அழுந்திருப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் அழுறத ஒவ்வொரு நேரமும் நீங்கள் பார்த்து ரசிச்சிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைப்பா, அது வந்துப்பா, நான் சொல்கிறத கேளுப்பா. வேண்டாம் பாட்டி, நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் தான் இப்போல்லாம் அது பொய்யா இருக்கே. எது உண்மை எது பொய்ன்னு யாரை நம்புறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல பாட்டி. இனிமே காவேரி கூட தான் நான் இருப்பேன். காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் பாட்டி. இங்கே பாருங்கள், இனிமே நான் உங்கள் கூட இருக்கவே மாட்டேன். இதோட உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் வந்து முடிஞ்சு போச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா விஜய், நீ அந்த காவேரி கூட ஒன்று சேர்ந்துட்ட அப்படின்னா அந்த பசுபதி உன்னை விடமாட்டான்ப்பா. உன்னை உயிரோடவே நிம்மதியாகவே வாழ விடமாட்டான்ப்பா. நான் சொல்கிறத கேளுப்பா. பிரிஞ்சது பிரிஞ்சதாகவே இருக்கட்டும். அந்த காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் மறந்து போனது போனதாகவே இருக்கட்டும்ப்பா. நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி அப்போது நீங்கள் இப்போ கூட நீங்கள் திருந்தவே இல்லைல்ல. சே, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது பாட்டி. ஏற்கனவே நீங்கள் என்னையும் காவேரியும் பிரிக்கணும்னு தான் நினச்ச ஆள் தானே நீங்கள். சே, உங்களை மாதிரி ஒரு கேடு கெட்டவங்கள நான் பார்த்ததே இல்லை. என் மேலே பாசமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் போல். ஆனால் என் மேலே சுத்தமாக உங்களுக்கு பாசமே இல்லை. ச்சே, உங்களை நினச்சி பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இனிமே நான் தான் உங்கள் பேரன். ஏன் நீங்கள் என் பாட்டின்ற ஒரு உறவு முறையில் என்னை வந்து பார்த்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. கடைக்கு போன நம்ம விகா தரணியை கூட்டிக்கிட்டு இப்போது சென்னையில் எங்கேயாவது ஒரு ரூம் எடுத்து நம்ம இது அங்கேயே தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து நம்ம குழந்தைய வந்து விஜய் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம பாட்டிம்மா தலையை அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. எங்க என்னங்க இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு. விஜயோட வாழ்க்கையை கரெக்டாக சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் கடைசியில் விஜய் என்னவே விட்டு போயிட்டானுங்க. ஐயோ, நான் இதை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? விஜய் இல்லாமல் நான் எப்படிங்க இருப்பேன்? விஜய் தாங்க ஏன் சந்தோஷமே. அவன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிம்மா பயங்கரமாக தலையை அடிச்சுக்கிட்டு அழுகவும், உடனே அன்பரசும் ராதாவும் அம்மா அழுகாதம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தாத்தா இருந்துட்டு, இப்போ உனக்கு சந்தோஷமா கல்யாணி? ஏங்க என்னங்க யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குறீங்க? உன்னை பார்த்து தான் கல்யாணி. நீ தானே இப்படி ஒரு பிளானை பண்ணி கொடுத்த. நான் அப்போவே சொன்னேன், விஜய் அவன் மனசில் உள்ள காவேரியை தூக்கி எறிய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. 5 வருஷம் ஆயுமே காவேரி பற்றின நினப்பு அவனுக்கு இருந்துக்கிட்டதே இருந்தது. அதை கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்காம மேலும் மேலும் அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு தானே பிளான் பண்ண. இன்னைக்கு விஜய் நம்மளை விட்டுட்டு போயிட்டான். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடியே நீயும் ராதாவும் பண்ண வேலையால் வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் நம்ம வீட்டுக்கு வராமே இருந்தான். ஏதோ காவேரிக்கு வளகாப்பு பண்ணுறோம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ அப்படி இப்படின்னு எப்படியோ நம்ம வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டான். இருந்தும் அதாவது கடைசி வரைக்கும் இருந்திருப்பான். ஆனால் நீ இப்போது இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு கடைசி வரைக்கும் இந்த பக்கம் திரும்பி பார்க்காத அளவுக்கு நீ பண்ணிட்ட கல்யாணி. போயிட்டான், அவ்வளோதான். நம்ம ஆசாசியாக பாசத்தை கொட்டி வளர்த்த பேரன் போயிட்டான் கல்யாணி, போயிட்டான். இனிமேல் அவன் வரமாட்டான். அவன் காலில் விழுந்தாலும் சரி, ஏன் நம்ம செத்து போகிறோன்னு சொன்னால் கூட வரமாட்டான். ஏன்னா காவேரி
காவேரி செத்துட்டதாகவும் விஜய் செத்துட்டதாகவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லி இப்போது நம்ம கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிட்டதுனால நம்ம செத்து போனால் கூட அவன் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது நம்ம பாட்டிமா அழுது அழுது அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. ராதா, பாட்டி, அன்பரசி இவங்க 3 பேருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இன்னொரு சைடு நம்ம விஜய் ஒரு ரூம் வந்து புக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியோட வீட்டுக்கு போகிறாங்க. காவேரிக்கு அதாவது நிறைய யோசித்தோம் அப்படின்னா மண்டை வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சாரதா விஜய் கிட்ட சொல்லியிருப்பாங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம மெதுவாக பேசிக்கலாம் தம்பி, கண்டிப்பாக எல்லாமே சீக்கிரமாக ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போது விஜயோட குழந்தை, அதாவது காவேரியோட குழந்தையும் தான், காவேரி கிட்ட நல்லாவே வீக்கா தரணி வந்து க்ளோஸ் ஆயிட்டாங்க. நல்லா ஒட்டிக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். காவேரியும் வீக்கா தரணியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக விளையாடுவாங்க. இப்போது நம்ம விஜய் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குழந்தையிலேருந்து 5 வருஷம் வரைக்கும் காவேரியும் நானும் குழந்தையும் நாங்கள் 3 பேரும் ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்திருக்கோமே, ஒவ்வொருத்தரோட நினப்பில் இருந்திருக்கோம். என்ன ஒன்று, காவேரிக்கு எந்த நினைவும் இல்லை. ஒருவேளை காவேரிக்கு மெமரி லாஸ் ஆகாமல் இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக காவேரி எங்கே இருந்தாலும் என்னை தேடி வந்துருப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. தம்பி, என்னமோ உங்களுக்கு எதுவும் ஆகலை, அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது தம்பி. ஒவ்வொரு நாளும் காவேரியோட வாழ்க்கையை நினச்சி நான் அழுகாத நாளே கிடையாது. ஏன், அந்த குழந்தையோட எதிர்காலம் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நொந்து நொந்து போயிருக்கேன் தம்பி. இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு நம்ம பாட்டிமாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. இவங்க உயிர் பொழைப்பாங்களா மாட்டாங்களே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வயசு ஆகிக்கிட்டே போகுதில்ல, நிறைய ரொம்ப துன்பம் கொடுக்க வேண்டிய விஷயத்த இவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி நடந்தது, அவங்களுக்கு பாரமாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னா இவங்களால தாங்கிக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை. இவங்க இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நிறைய வயசாகிறதுனால எங்களால் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. இவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதை நீங்கள் நிறைவேற்றி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. நம்ம பாட்டியோட மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா, விஜய் சந்தோஷமாக இருக்கணும், விஜய் நம்ம பாட்டி கூடவே இருக்கணும், விஜய் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பாட்டிமா சந்தோஷப்படணுன்றது மட்டும்தான் நம்ம பாட்டியோட எண்ணம் மட்டுமே. ஆனால் கண்டிப்பாக விஜயை கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஒருவேளை நம்ம பாட்டி சீரியஸாக இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சால் வருவாரோ என்னமோ. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.